டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 காலி பணியிடங்கள் அதிகரிக்கப்படுமா இல்லையா, அது சம்மந்தமாக வந்து ட்விட்டரில் நம்ம 2 டேஸாக வந்து ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். நியூஸ்லாம் வந்து எல்லாரும் பேச ஆரம்பித்தாங்க. கவர்மெண்ட் இன்னைக்கு வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரெஸ் ரிலீஸில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சம்மந்தமான ஒரு தகவலும் இடம்பெற்றிருக்குது. என்னங்கிறத பாருங்கள் நீங்களே. இன்னைக்கு கொடுத்துருக்காங்களா, கடந்த 3 ஆண்டுகளில் அரசு துறைகளில் 68,039 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்களாம். தனியார் நிறுவனங்களில் கொடுத்துருக்காங்க. சரி, தனியாரை விட்டுருங்க, அரசு துறைகள் வருவோம். ஸோ கவர்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, டெட்டு இது எல்லாமே சேர்த்து தான் உள்ளிட்ட தேர்வு முகமைகள் வாயிலாக 34,384 நபர்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரியா, நேரடி நியமனம் உள்ளாட்சி அமைப்புகள் அது மூலமாக வந்து ஒரு 33,000 வேகன்சிஸ் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. மொத்தம் வந்து 68,039 வேகன்சிஸ் ஃபில் பண்ணியிருக்கிறாங்களாமா. சரியா, ஸோ அது மட்டும் இல்லாமல் கடந்த சுதந்திர தின விழா உரையின் போது அடுத்த 2 ஆண்டுகளில் சுமார் 75,000 இளைஞர்களுக்கு என்ன பண்ண போகிறாங்க, பல்வேறு அரசு துறைகளில் பணி நியமனம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, அதுக்கான வேலைகள் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தி வரக்கூடிய தொகுதி 4 தேர்வை பொறுத்தவரையில் நமக்கு முக்கியமான பாயிண்ட் இருக்கா, 4ஐ பொறுத்தவரையில் ஒவ்வொரு துறையும் தங்களது காலி பணியிடங்களை நேரடியாக தெரிவித்து தேவையான பணியாளர்களை பெற்று வருகிறது. எவ்வளோ வேகன்சிஸ் அவங்களுக்கு வேணுமோ அதை வந்து கேட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக வாங்கிட்டு இருக்காங்களாமா. இப்போ தேர்வாணையம் ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குது. தேர்வாணையம் வெளியிடக்கூடிய தேர்வு அறிக்கையில் தெரிவிக்கப்படும் காலி பணியிடங்கள் மாறுதலுக்கு உட்பட்டது. தேர்வாணையம் வெளியிடப்படக்கூடிய காலி பணியிடங்கள் மாறுதலுக்கு உட்பட்டது. கடந்த 3 முறை நடத்தப்பட்ட தொகுதி 4 தேர்வுகளை கம்பேர் பண்றோம். கம்பேர் பண்ணா அறிவிக்கப்பட்ட காலி பணியிடங்கள் முறையே 9,351, 6,491, 7,301 தேர்வுகள் நிறைவேற்று பணியிடங்கள் நிரப்பப்படும் போது எவ்வளவு ஃபில் பண்ணும் அப்படின்னு பாக்குறாங்க, கம்பேர் பண்றாங்க. பாருங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 9,000 வேகன்சிஸ் கொடுத்த அந்த டைம் 11,949 வேகன்சிஸ், 6,491 வேகன்சிஸ் வரும்போது 9,684 வேகன்சிஸ் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. 7,300 வேகன்சிஸ் வந்து வரும்போது 10,139 வேகன்சிஸ் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் இது கடந்த முறை நடந்த அப்டேட். சரிங்களா, இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு முறையும் வந்து பார்த்தீங்கன்னா 2,000 வேகன்சிஸ் ஆச்சு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 3,000 வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். சரிங்களா, 3,000 வேகன்சிஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா, இப்போ நடப்பாண்டை பொறுத்த வரைக்கும் 6,244 வேகன்சிஸ் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, 6,724, 450 இன்க்ரீஸ் பண்ணாங்க. இது நமக்கு தெரியும். சரியா, இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த எண்ணிக்கை பணியிடங்கள் நிரப்பப்படும் வரை மேலும் அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும் நமக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு போய் சேர்ந்துருக்கு, காலி பணியிடங்கள் அதிகரிக்கும். சரியா, ரொம்ப முக்கியமான விஷயம், காலி பணியிடங்கள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லலை. அந்தந்த டிபார்ட்மெண்ட் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது என்னங்கிற ஒரு டேட்டாவை கொடுக்கும்போது அதை டிஎன்பிஎஸ்சி எல்லாம் சேர்த்து ஒரு ஆடண்டும் கொடுப்பாங்க. சரியா, ஸோ இது வந்து ஒரு அப்டேட். இது மட்டும் இல்லாமல் பல்வேறு துறைகள், உள்ளாட்சி அமைப்புகள் இதெல்லாம் வந்து தேர்வாணையம் போன்ற அமைப்புகள் இதெல்லாம் சேர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 ஆண்டுகளுக்குள் 75,000 இளைஞர்கள் அரசு பணிகளில் பணியமர்த்தப்படுவாங்கன்னு சொல்கிறாங்க. இன்னும் 2 இயர்ஸில் வந்து எவ்வளோ பேர், 75,000 பேரை வந்து ஜாபில் உட்கார வைக்க போகிறாங்க. அதாவது அரசு துறைகள், உள்ளாட்சி அமைப்புகள், தேர்வாணையம் எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்கிறாங்க. டிஎன்பிஎஸ்சி மூலமாக மட்டும் கிடையாது, டெட்டோ டிஆர்பி மூலமாகவோ இல்லை டிஎன்யூஎஸ்ஆர்பி மூலமாகவோ கிடையாது. உள்ளாட்சி துறைகள் எல்லாத்தையும் சேர்த்து தான் அவங்க வந்து இந்த டேட்டாவை சொல்கிறாங்க. சரியா, ஸோ தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த அப்டேட் இப்போ கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமானது. வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்கான அப்டேட் வந்து வாங்கிட்டு இருக்கோம். அந்த வேகன்சிஸ் வந்து நம்ம போஸ்டிங் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளவு வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் இன்க்ரீஸ் பண்ணி தான் நம்ம வந்து நிரப்ப போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா, ஸோ அதுக்கான அப்டேட் வந்து அடுத்த மாதம் எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஏற்கனவே ஒரு வீடியோவில் நம்ம அதை பற்றி பேசியிருந்தோம். வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பற்றி அக்டோபர் முதல் வாரத்திலோ அல்லது 2ஆம் வாரத்திலோ தெரிய வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எவ்வளோ சீக்கிரம் வரும்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ தேங்க்யூ. இதுக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றிகள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு யாராவது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா இருந்தால் உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்குது, வாங்கிக்கோங்க. கம்ப்ளீட் எஸ்சிஆர்டி புக்கோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே வேணுன்றவங்க எஸ்சிஆர்டி புக்ஸ் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இண்டிவிஜுவலாக வேணும்னாலும் இண்டிவிஜுவல் புக்ஸ் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள், காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லை வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். அதியமான் team.com அப்படிங்கிற பேஜஸில் போய் ஆர்டர் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டெலிகிராம் லிங்க் கொடுக்குறேன். ஸோ பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுக்கான ஒரு வீடியோ கிளாஸ் பேட்ச் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ ஆன்லைன் வீடியோ கிளாஸ் பேட்ச். ஸோ இலக்கு அப்படிங்கிற நேமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும்.
ஸோ புக்ஸோட சேர்த்து வாங்குறவங்களுக்கு கிளாஸ் ப்ளஸ் புக்ஸோட வாங்குறவங்களுக்கு புக்ஸில் வந்து 20% வந்து டிஸ்கவுண்ட் உங்களுக்கு வந்து இருக்கும். முதல்ல ஜாயின் பண்ணுறவங்களுக்கு கிளாஸில் 25% டிஸ்கவுண்ட்டும் வந்து கொடுத்துருக்கோம். யூஸ் பண்ணிக்கோங்க, இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ ஃபீஸ் டீட்டெயில்ஸ் இல்லை கோர்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே ஏற்கனவே நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். என்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 26 கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா. ஸோ எப்படி இருக்கும், என்ன மாதிரி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். அதுக்கான லிங்க் இந்த வீடியோக்குள்ள கடைசியில் வரும், இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள் பேட்ச் டீட்டெயில்ஸ் பற்றி. ஓகே, தேங்க்யூ.